பிரம்மா வணங்கினது பிரம்மபுரீஸ்வரம், பிரம்மா வணங்கினது விஷ்ணு, ராமர் வணங்கினது ராமேஸ்வரம், கிருஷ்ணர் வணங்கினது சீர்காழி, தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர், வாமனர் பூஜை பண்ணது திருமாணிக்குழி, மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம், கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர், பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணுச்சு. அம்பாள் பூஜை பண்ணது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க, காஞ்சிபுரம். முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் குண்டி, விநாயகர் பூஜை பண்ணது கணபதீஸ்வரம், நவக்கிரகங்கள் பூஜை பண்ணது. எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போவான். உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கம்மா, வார்டு மெம்பருங்களை நம்புறாங்க. நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட, நீ ஏன் கஷ்டப்படுற? ஆகையினால நாமெல்லாம் கொஞ்சம் அந்தஸ்து சொல்றதுக்கே அதிகாரம் ஒண்ணு இல்ல சிவனடியாருங்கிறதுக்கு, அது கிடைச்சிக்குது உனக்கு. மணிவாசன் சொல்றாரு, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே, இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே, அயலார் பெறுவார். இந்த சுகத்தை மத்தவங்க அனுபவிக்க முடியாது. ஆகையினால இந்த சிவநெறி என்ற சம்பிரதாயத்துல வர்றதுக்கு அவங்க அதில் நுழைஞ்ச பிற்பாடு தெரியும் விஷயம். எல்லாரும் வணங்கின ஒரு தெய்வத்தை வணங்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ராமர் தெய்வம் இல்லையா, அவரு ஏன் பூஜை பண்ணணும்? அவரே அவருக்கு பண்ணிக்கலாமே, பண்ணலாமா கூடாதா? இதுகாரம் சேர்ந்தறியாத கையை இந்த இடத்துல சிவம் பூஜை பண்ணி இவங்களை வணங்குச்சின்னு எதனா ஒரு கோயில், தமிழக இந்தியாவில எதனா ஒரு கோயில், அது யாரையும் வணங்க வேண்டிய அவசியம். அதைத்தான் வணங்கி அத்தனை பேரும் அனுகூலம் பெறுறாங்க. Om Shri Ram Ram